எகிப்து இஸ்ரேல் எல்லையில் திடீர் துப்பாக்கிச் சண்டை. இஸ்ரேல் படை தரப்பில் ஒருவர் காயம். அச்சத்தில் இஸ்ரேலியர்கள். இஸ்ரேல் காசா போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் திடீரென எகிப்து எல்லையில் இருந்து இஸ்ரேல் படையினர் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நிலைகளை குறிவைத்து ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த மோதல் சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஆயுதம் ஏந்திய சுமார் 20 பேர் அல் அவுஜா எல்லையில் பாதுகாப்பு பணியில் இருந்த இஸ்ரேல் படை மீது திடீர் தாக்குதல் நடத்திய நிலையில் ஒரு இஸ்ரேல் பெண் வீரர் காயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இரு தரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை வெடித்துள்ளது. ஆரம்பத்தில் ஆயுதம் ஏந்திய தீவிரவாதிகள் உடன் எல்லையில் மோதல் என செய்தி வெளியிட்ட இஸ்ரேல் ஊடகங்கள் பிறகு தாக்குதல் நடத்தியவர்கள் போதை மருந்து கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியதாக தெரிவித்துள்ளனர். இதே கருத்தை எகிப்தும் தெரிவித்துள்ளது. எல்லையில் எகிப்து ராணுவத்தின் பாதுகாப்பை மீறி இஸ்ரேல் படை மீது எப்படி தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற கேள்வி எழுந்தது. கடந்த ஜூன் மாதம் எகிப்து ராணுவ வீரர் முகமது சலா என்பவர் இதே பகுதியில் இஸ்ரேல் படையினரை நோக்கி திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இதில் 3 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்ட நிலையில் 2 பேர் காயமடைந்தனர். இந்த மோதலில் முகமது சலே கொல்லப்பட்டார். ஆரம்பத்தில் போதை மருந்து கும்பலை எதிர்த்து சண்டையிட்டு அவர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியானது. ஆனால் அவர் பாலஸ்தீனியர்களுக்காகவே இஸ்ரேல் படை மீது தாக்குதல் நடத்தியதாக பாலஸ்தீனியர்கள் அவரை ஹீரோவாக கொண்டாடத் தொடங்கினர். எனவே இஸ்ரேல் எகிப்து இடையே புதிய மோதல் வெடிக்காத வகையில் இரு அரசுகளும் போதை மருந்து கும்பல் தியரியை கூறுவதாக பாலஸ்தீன் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேல் எகிப்து இடையே ஏற்கனவே 2 பெரிய போர்கள் நடைபெற்றுள்ள நிலையில் 1979ஆம் ஆண்டு இரு நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து எகிப்து இஸ்ரேல் எல்லையில் தொடர்ந்து அமைதி நிலவி வருகிறது. தற்போது இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஹிஸ்புல்லாவுடனான மோதல் தீவிரமடைந்து வருகிறது. மறுபுறம் அந்நாட்டின் தெற்கு நகரமான ஈலட்டை நோக்கி ஹவுதிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். மற்றொரு புறம் சிரியா, ஈராக்கில் இருந்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நீண்ட காலமாக அமைதி நிலவி வந்த எகிப்து எல்லையில் பதற்றம் ஏற்பட்டிருப்பது இஸ்ரேலிய மக்களை அச்சம் அடைய வைத்துள்ளது.